நல்ல எல்லோ நாட்டுக்கோழியா அடிச்சு மண்பானையில குழம்பு வச்சு அந்த நாட்டுக்கோழி கறியில 6 வகையான சைட் டிஷ் செஞ்சு தலவாழை இலையில நல்ல குக்கர்ல செஞ்ச சாப்பாட்டுல அந்த தண்ணி குழம்பு ஊத்தி இந்த சைட் டிஷோட சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்க நேரா கிளம்பி நம்ம கோயம்புத்தூர் அவினாசி நேஷனல் ஹைவேல தென்னம்பாளையம்ல இருக்கிற கோவை தோட்டத்து வறுவல் விசிட் பண்ணிருங்க. இந்த கோவை தோட்டத்து வறுவல்ல நீங்க சாப்பிட போனீங்கன்னா உங்களுக்கு 10க்கும் மேற்பட்ட குடில்ல அவங்க செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட பண்ண கோழியோ பிராய்லர் கோழியோ எல்லாம் கிடையாதுங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி உபயோகப்படுத்தி தான் எல்லா சமையலும் பண்றாங்க. 1 கிலோ நாட்டுக்கோழி சமைச்சு கொடுக்கறதுக்கு இவங்க 1200 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நாட்டுக்கோழி சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், அச்சாரி வறுவல், காட்டு வறுவல், பெப்பர் வறுவல், பச்சை மிளகாய் வறுவல் 6 வகையான சைட் டிஷ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மீல்ஸுக்கு தனியா 90 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதுல உங்களுக்கு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, தக்காளி ரசம், பச்சைப்புளி ரசம், தாளிச்ச தயிர் இதெல்லாமே வந்துரும். உங்களுக்கு நாட்டுக்கோழி சூப் வேணும்னா மினிமம் 1 கிலோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி முதல்ல அவங்ககிட்ட சூப் தனியா எடுத்து வைக்க சொன்னாதான் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க சாப்பிட்டு பார்த்த வரைக்கும் அவங்களுடைய பள்ளிப்பாளையம், அச்சாரி வறுவல், காட்டு வறுவல், பச்சை மிளகாய் வறுவல்லாம் நல்லா கார சாரமா சாப்பிடறதுக்கு அல்டிமேட்டா இருந்தது. அதுவும் அந்த சூடான சாப்பாட்டுக்கு இந்த தண்ணி குழம்பு பிசைஞ்சு இந்த கறி வகைகள் எல்லாம் வச்சு சாப்பிடறதுக்கு சொல்லவே வேண்டாங்க, செம்மையா இருந்தது. இந்த கோவை தோட்டத்து ஒருவரோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்திருக்கேன். நீங்க போறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி கூப்பிட்டு மறக்காம ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க. போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.